அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பெயர்ச்சி. பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன் அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் அந்த மாதிரி. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குருவாகப்பட்டவர் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். குருவாகப்பட்டவர் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். அதாவது வாக்கிய பிரகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 12 வைகாசி மாசம் 12ஆம் தேதி 26/5/2026 பெயர்ச்சி ஆகிறார் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு. அதே இது திருக்கணித பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 2/6/2026 திங்கட்கிழமை மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகி கடகராசியில உச்சம் பெறார். ஒரு கிரகம் நல்ல நிலை, அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அது 100% பவர். அதே கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஆனா குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை 3 பார்வையினுடைய வேலையாகவும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய இடம், இப்ப 5ஆம் இடமா வரும், 9ஆம் இடமா வரும், 11ஆம் இடமா வரும். இப்ப கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல அவரு உச்சம் பெற போறார். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுத்துருவார். அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை. இதைத்தான் நம்ம சொல்றோம். குருவாகப்பட்டவர் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதத்துல பெயர்ச்சியாகி உச்சம் பெறார். 1 வருட காலம் அவருடைய பயண காலம். 2026 6ஆவது மாசத்துல 2ஆம் தேதியில இருந்து 2027 6ஆவது மாசம் வரைக்குமே அவரு அங்கேதான் இருக்க போறாரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு, அதாவது அது உதயாதி நாளிகை 14:33 பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியா அதே கடகராசியில இருந்து அதிசார பயிற்சியா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தை மாசம் 10ஆம் தேதி 24 அதே மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 பாத்தீங்க அப்படின்னா அதே இது சிம்ம ராசியில இருந்து வக்ரமாகி திருப்பி கடகராசிக்கு போறார். அப்போ ஒரு ராசியில 1 வருட பயண காலமா இருந்தாலும் அதிசார பயிற்சியும் இருக்கு, அதே இது பின்னோக்கி நகரக்கூடிய வக்ர பயிற்சியும் இருக்கு. இதுல குருவாகப்பட்டவர் இந்த நிலையில இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துருவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகரம் அப்படின்னு வாயில வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா மகர ராசிக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், பட்ட துயரங்கள், அவச்சொல்லு, காசு பணம் விரயம், சொத்து சுகம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து முழுமையா விடுபட்டுட்டீங்க. இதுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா 100க்கு 100% கொடுக்கலாம். அப்படியே இதுல நீங்க முழுமையான இந்த வருஷத்துல ஜெயிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய நிலை யாரு அப்படின்னா மகர ராசி நேயர்கள் ஒருத்தர். கண்டிப்பா பட்ட கஷ்டத்துக்கு புண்ணியத்தை தேடக்கூடிய காலம் நேரம். உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா உள்ள அதிபதி குரு பகவான். 12ஆம் இடமான தனுசு ராசிக்கும் 3ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் உங்களுடைய 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துல உச்சம் பெறார். அப்ப எப்படி இருக்கும்? 7ல குரு இருக்கிறது டைரக்டான குருவோட சேர்ந்து இருக்கிற மாதிரி தான், டைரக்டான பார்வைக்குள்ள வந்துடுறீங்க. குரு எல்லா கிரகத்துக்குமே 7ஆம் பார்வை என்பது உண்டு. ஆனா குருவுக்கு, சனிக்கு, இந்த மாதிரி ஒரு சில கிரகங்களுக்கெல்லாம் 3 பார்வைகள் இருக்கு. அப்ப இந்த குருவாகப்பட்டவர் கடகத்தில் இருந்து உச்சம் பெற்று
உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. ஒண்ணு, உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. இதை விட பெரிய விஷயம் என்ன வேணும்? இதுவரைக்கும் ஒரு பிசினஸ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, ஆண் பெண் யாரா இருந்தாலுமே நிறைய பாத்தீங்க அப்படின்னா கல்யாணத்துல தடை தாமதப்பட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. கடன்ல மிதந்தவங்க அதிகம், செஞ்ச தொழில் இழந்துட்டு நின்னவங்க அதிகம், இடம் விட்டு இடம் மாறி கவர்மெண்ட் ஊழியர்கள்லாம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வேலையை இழந்துட்டு இருந்தவங்கலாம் அதிகம். கெட்ட பெயரை சம்பாரிச்சிருப்பாங்க, கெட்ட பேரு வந்திருக்கும், கெட்ட செயல் நடந்திருக்கும், ஒரு காசு பணம் சம்பந்தமா ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துக்குள்ளத நடக்குது. அப்ப இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு நீண்ட நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 7.5 ஆண்டு காலமா அவங்க பட்டிருக்கக்கூடிய நிலை எல்லாருக்கும் நான் சொல்லல. சனி பகவான் எல்லாருக்கும் கெட்ட விஷயத்தையே செய்யறதில்லை, எல்லாருக்கும் நல்ல விஷயத்தையும் செய்யறதில்ல. நம்மளுடைய கர்மக்காரகன் தொழில்காரகனான அவர் தன்னைத்தானே யாருன்னு ஒரு உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்து படாத பாடுபட்டு படுத்தி கஷ்ட சூழ்நிலைனா என்னன்னு தெரிய வச்சு உணர்த்திட்டு விட்டுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வரும் பாருங்க புதுசா ஒரு ஞானம். இது வரைக்கும் வீணா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தவன்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவார். ஒரு விடிவு காலம் அப்படித்தான் பிறக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு மகரம் அப்படிங்கையிலேயே 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. 5ஆம் பார்வை 11ஆம் இடத்துமான லாபஸ்தானம். 11ங்கிறதே லாபஸ்தானம். எல்லாருக்குமே எந்த கிரகமா இருந்தாலும் எந்த ராசியா இருந்தாலும் அந்த ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்றது லாபஸ்தானம் தான், நல்லதை செய்யும். எந்த கிரகம் இருந்தாலும் சரி, ராகு கேதுவா இருந்தாலும் சரி, சனி பகவானா இருந்தாலும் சரி, எந்த கிரகம் ஆதிக்கம் இதுல இருக்கோ 11ல கண்டிப்பாக நல்லதை செய்யும். அந்த தசாபுத்தி நடந்தாலும், அந்த கோச்சாரத்துல அந்த நேரத்துக்கு அந்த கிரகங்கள் அங்க வந்தாலும், குருவினுடைய பார்வைக்குள்ள வந்தாலும் நல்லது நடக்கும். இதுதான் அவருடைய முழுமையான விஷயம். உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 3 பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3, 7, 11 இது அப்படியே நடக்கும். 3ஆம் இடத்தினுடைய இடம் ஒரு வேலை செய்யுது அப்படின்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படியே வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடம் எல்லாம் வேலை செய்யும் போது பணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், வெளியூர் வெளிநாடு கைகூடும், நண்பர்கள் மூலியமா தொழில் பண்ணக்கூடியவர்கள், நண்பர்கள் இது வரைக்கும் பார்ட்னர் தொழில பண்ணி பிரிஞ்சவங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பாருங்க டைவர்ஸ் எல்லாம் கூட ஓரளவுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த மாதிரி சூழ்நிலை, அதாவது 7ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாவும் பார்க்கிறாரு, உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு, உங்களுடைய அந்த ராசிநாதனையும் பார்க்கிறாரு. அப்போ ஒரு கல்ல 2 மாங்க அடிச்ச மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கணவன் மனைவி டைவர்ஸ் பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் பாருங்க இந்த வருஷத்துல அவங்களுக்குள்ள ஒற்றுமை கூடும், டைவர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றதுக்கான காரணமே அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல உத்திராட நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா 3 பாதங்கள் வரும். உத்திராடம் அப்படின்னாலே சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திரம். ஆனா சூரியனும் சனியும் பகை பெற்ற கிரகங்கள் தான். இருந்தாலும் அதோட ஆளுமை திறன் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு ஆளுமை திறன் கொண்ட பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, ஒரு 10 பேருக்கு ஒரு ஹெட்டான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி செயல்படுவாங்க. இந்த 12 வருஷம் சார், 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கவே ஆகாது, நல்லதையே கண்டிப்பாக செய்யும். இதை முழு மனசோட நீங்க செயல்படலாம். உங்களுடைய விதி ஜாதகமும் இதுக்கு ஒத்து போகணும், ஒத்துழைக்கணும், தசாபுத்தி ஒத்துழைக்கணும், எல்லா வகையிலையும் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கும் சார். அப்படி சம்பாதிக்கக்கூடியவர்கள் உண்டு.
லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய உண்டு, ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவளும் உண்டு. அவரவருடைய தகுதிக்கு தகுந்தாற் போல் நடக்கும். கண்டிப்பாக அப்படி ஒரு மாற்றம் நடக்கும். திருவோண நட்சத்திரம் அடுத்து. திருவோணம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து எப்பவுமே நம்மளுடைய மனோகாரகன்னு சொல்லுவோம். ஒரு மனநிலையை வந்து இப்போ இந்த குரு பயிற்சியா இருக்கட்டும், கோச்சாரமா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம சந்திரனை மையமா வச்சுதான் நம்ம பார்க்குறோம். லக்னத்தை வச்சு பார்க்கறது இல்லை. என்ன காரணம்? நம்மளுடைய மனோகாரகனாகப்பட்ட அந்த சந்திரன் அந்த கோச்சாரத்துக்கு பார்க்கக்கூடியது அதுலதான். அப்படித்தான் பார்க்கணும். இந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படையே அப்படித்தான். அப்ப இந்த சந்திரனை முன்னிலை வச்சு பார்க்கும்போது இப்ப லக்னத்துல இருந்து 1, 2ன்னு எண்ணி வருவோம். இப்ப ராசில இருந்து 1, 2ன்னு எண்றோம். அவ்வளவுதான். அப்படி பண்ணும்போது இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மைண்ட் ஷார்ப்பா இருக்கும். ஒரு விஷயத்த 2 வாட்டி யோசனை பண்ணி செய்யக்கூடிய நபர்கள், பின்னாடி வரக்கூடிய விஷயத்த முன்னாடியே யோசிச்சு செய்யக்கூடிய நபர்கள், சீக்கிரம் எங்கன்னா ஒன்னாலும் நல்ல பேர் வாங்கிடுவாங்க. வீட்டுக்குள்ள வந்து நல்ல பேர் வாங்க மாட்டாங்க. வெளியில போய் நல்ல பேர் வாங்கிடுவாங்க. வீட்டுக்குள்ள நல்ல பேர் வாங்க மாட்டாங்க. கெட்ட பேர் கண்டிப்பாக சம்பாரிச்சு போவாங்க. அப்ப இது மாதிரி இந்த திருவோண நட்சத்திரத்துக்குமே இந்த குருவினுடைய அனுக்கிரகம் பார்வைக்குள்ள வர்றதுனால ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அவிட்ட நட்சத்திரம். இந்த கர்ம நட்சத்திரத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்டம் கர்மம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அவிட்ட நட்சத்திரம், அதாவது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் 3 நட்சத்திரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசியில 2 பாதம், இன்னொரு ராசியில 2 பாதம், அப்படிதான் அமையும். அது உடைந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம். அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே செவ்வாயுடைய அனுக்கிரகத்தில் பிறப்பதினால் முருகப்பெருமானுடைய பெயர் சூட்டுறது, முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு பக்கத்துல குடியிருக்கிறது, முருகப்பெருமான விரும்பி கும்பிடுறது, குலதெய்வமா ஏத்துக்கிறது, அதை ஒரு இஷ்ட தெய்வமா வச்சுக்கிறது, எல்லாமே பாருங்க நிறைய இருப்பாங்க. நிறைய பழனி, ஆறுபடை வீடுகள்ல எங்கே வேணாலும் போய் பாருங்க. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், இந்த செவ்வாயுடைய ராசிக்காரர்கள், மேச ராசி, விருச்சக ராசி, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ரொம்ப விரும்பி முருகப்பெருமான சாமி கும்பிடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே 2 பாதங்களுக்குமே இந்த குருவினுடைய பார்வை என்பது மிக மிக அருமையா உள்ளது. குரு பகவான் வக்ரமும் ஆவார், இதுல அதிசாரத்திலையும் போவார் இந்த வருஷத்துல. அது எந்தெந்த டேட்டுன்னு முதல்ல சொல்லியிருக்கோம். அந்தந்த இதுல வந்து என்ன பலன் கிடைக்கும் அந்த நேரத்துக்கு அப்படிங்கிறதையும் அவரவருடைய விதி ஜாதகங்கிற ஒரு அமைப்பை பார்த்து நல்லபடியா தெரிஞ்சுக்குங்க. இந்த குரு பெயர்ச்சி மிக மிக ஒரு முக்கியமான குரு பெயர்ச்சி. இதை நீங்க அவரவருடைய விதி ஜாதகத்தை வெளியில பார்த்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், வெளியில போறதா இருக்கட்டும், ஒரு நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்து செயல்படுறது உங்களுடைய வெற்றியை தரும். நன்றி, வணக்கம்.